அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவகத்தில் இருந்த குரு பகவான் 10ஆம் வீடான கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதாவது குரு பகவானுடைய உச்சம் பெயர்ச்சி அப்படின்னு சொல்லாங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் நடைபெறவிருக்குங்க. சுமார் ஒரு வருட காலகட்டங்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு துலாம் ராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. குரு பகவான் ஒருவருக்கு கல்வி, செல்வம், பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனங்கள், பட்டம் பதவி சார்ந்த யோகங்கள், அரசியல் ரீதியாக சில மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு. ஆக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டிற்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய உச்ச நிலையை அடைய போகிறாருங்க. இந்த காலகட்டங்களில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை துலாம் ராசி அன்பர்களுக்கு தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே அதாவது தெளிவான நிலைப்பாட்டை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லாங்க. ஒரு விஷயத்தை முடிவு பண்ணியிருக்கிறாங்க, மற்றவங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்குறாங்க அப்படின்னா தனக்கு அது சரி அப்படின்னு பட்டுதுன்னா, நியாயமாக பட்டுதுன்னா மட்டும்தான் அந்த விஷயத்துக்கு சரியான ஒரு தெளிவான பதில் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஒருத்தருக்கு சாதகமாகவும் ஒருத்தருக்கு பாதகமாகவும் எப்போவுமே தரமாட்டாங்க. அந்த தராசு என்று சொல்லக்கூடிய இந்த ராசியுடைய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எப்போவுமே இருக்குங்க. அப்போது எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப தெளிவாக செயல்படக்கூடிய இந்த நபர்கள். சுக்கிர பகவான் அப்படின்னு சொன்னாவே ஒரு ஆடம்பர விரும்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்கு தேவையான விஷயத்தை அடையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது, யாருக்கிட்டையுமே எந்த விதத்துலையும் தேவையில்லாத விஷயங்களுக்கு ஈடுபட மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். கடந்த சில காலகட்டங்களில் நடந்த இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்த்து இந்த சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் மாறவே மாறாதா, நமக்குன்னு ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது அமையாதுன்னு சொல்லும்போது, இந்த 10ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது குருவுக்கு 5, 7 மற்றும் 9 ஆகிய 3 பார்வைகள் இருக்குங்க. அதே நேரத்தில் இந்த குரு பகவான் விருச்சக ராசி, மகர ராசி, மீன ராசி ஆகிய 3 ராசிகளையும் பார்க்கக்கூடிய தன்மை. அப்போ 2, 4 மற்றும் 6ஆம் பார்வை அப்படிங்கிறது இந்த குரு பகவானுக்கு இருக்குங்க. சரி, இது வரைக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது முழுமையாக விலகக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா 10ஆம் இடத்துல தான் இந்த குரு பகவானுடைய பயிற்சியானது நடைபெறுதுங்க. பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது, இது வரைக்கும் நம்மளால் செய்யவே முடியாது, இந்த தொழிலை மறுபடியும் கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைகள் இருந்தது போய் இப்போ புதுசாக ஒரு தொழிலை தொடங்குவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. இது வரைக்கும் நிறைய இழப்புகளையும் நஷ்டங்களையுமே பார்த்துட்டு இருந்தோம். அந்த பிஸ்னஸ் மறுபடியும் நம்மளால் ரன் பண்ண முடியாமல் போயிருமோ, நமக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்கெல்லாம் இன்றைக்கி நல்ல லெவலில் இருக்கிறாங்க, நம்மளுடைய நிலை இன்னும் மாறவே அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி நபர்களுக்கு அந்த தொழிலை தொடங்குவதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் உங்களுடைய தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களும், நிறைய பிரான்ச்சஸ் அடிஷ்னலாக ஓப்பன் பண்ணுற அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்குங்க. தொழில் ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த சில பயணங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் மேற்கொள்வீங்க. தொழிலில் இருந்து வந்த பழைய பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் முழுமையாக விலக்கிட்டு நீங்களே சொந்தமாக அந்த தொழிலை ரன் பண்ணுறதுக்கான அளவுக்கு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக உருவாகும். இதனால் இந்த பணம் ரீதியாக இருந்து வந்த தடைகள், நிலுவையில் இருந்த தொகைகள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு சேருங்க. பண ரீதியாக நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறத அனுபவிச்சிருப்பீங்க. போட்ட முதலீடுகளெல்லாம் இன்னும் தேக்க நிலையாக கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே தேங்கி நிற்கிது. நமக்கு வர வேண்டிய தொகைகள் கரெக்டாக வந்துச்சுன்னா கூட இந்த லாஸை எப்படியாவது ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குருவினுடைய 2ஆம் பார்வையான தனஸ்தானத்து மேலே படும்பொழுது நமக்கு வர வேண்டிய தொகைகள் நம்ம கைக்கு கண்டிப்பாக சேரும். அதே நேரத்தில் உங்களுக்கு பழைய பாக்கிகள் அப்படிங்கிறது முறையான விதத்தில் வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில், அதாவது வேலையில் ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் இருக்குங்க. எனக்குன்னு கிடைக்க வேண்டிய ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடைக்கல. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்யலாம். அப்போ அந்த மாற்றம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் இருக்கிற வேலையை தொலைச்சிருமோ அப்படிங்கிற சில பயத்தினால அடுத்த வேலைக்கு உண்டான முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறோம். வேலை செய்கிற இடத்துல எனக்கு கடன் ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கிறனால தான் வேறு வழி இல்லாமல் என்னுடைய படித்த படிப்புக்கும் நான் செய்கிற வேலைக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த வேலையில் இருக்கிறேங்க. இன்றைக்கி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துறையில் வேலை கிடைச்சது அப்படின்னா கொஞ்ச நாள் வெளியூரோ அல்லது வெளிநாடோ போய் வேலை செஞ்சுட்டு வந்தோம்னா அந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்தரலாம் அப்படின்னு சொல்லி நிறைய லெவலில் முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். அது எல்லாமே தடைகளாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வருங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு சில முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வு கிடைப்பதற்கான
பெரிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. இதனால் மற்றவங்கக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாக்கு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், நாங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டை எப்படியாவது சக்ஸஸ் பண்ணி காட்டுவோம்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நிகழ்வுகள் கரெக்டான விதத்தில் நடக்குங்க. வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம், இடம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதுலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு பொன்னான காலகட்டங்கள். ஏன்னா அந்த குரு பகவானுடைய பார்வையானது 4ஆம் வீட்டில் படும் பொழுது இந்த சுகஸ்தானம் சம்மந்தப்பட்ட ஒரு யோகம் அப்படின்னு சொல்லுவோம். வீடு, நிலம், கட்டிடம், மண்மனை சார்ந்த யோகங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்குங்க. ரொம்ப நாளாக வீடு கட்டணும், வீடு கட்டுறது ஒரு கனவு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு கட்டுறதோ, ஒரு இடம் வாங்குறதோ, பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள், தனக்குன்னு வர வேண்டிய சொத்துக்கள், வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனையிலேருந்து தீர்ந்து தனக்கு வர வேண்டிய ஒரு யோக காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லி, அப்போது ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த வீட்டு வேலையை கூட மீண்டும் தொடங்குவதற்கான சில பந்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த சில யோகங்கள், தேவையில்லாத விஷயத்தில் நிறைய தடைகள், உறவினர்கள் மூலமாக நமக்கு நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் எல்லாமே தடைப்பட்டுகிட்டே இருந்திருக்கும். அப்போ கூடிய விரைவில் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் கட்டாயமாக உங்களுக்கு நடக்கப்போ, ரொம்ப நாளாக திருமணம் ஆகலைன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட திருமணம் சம்மந்தப்பட்ட சில பந்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து அந்த ஒப்புதல்கள், அதாவது அந்த காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் கூட திருமணம் சம்மந்தப்பட்ட ஒப்புதல்கள் பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து அவங்களோடக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா காரணமே இல்லாமல் இன்றைக்கி சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில நிலைகள் வந்துருச்சு. தேவையில்லாத நபர்களுடைய தலையீடுகள், அவங்களுடைய பேச்சுக்களை கேட்டு இன்றைக்கி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அப்போ வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க. ஒரே வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம், ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே இல்லை. ஸோ இந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறுமான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நீங்கி கூடிய சீக்கிரத்தில் 2 பேரும் நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்குங்க. காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட தீரும். வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போன உறவுகள் கூட தங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. நம்மளாம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்ட்ரி ஆகலை, அன்றைக்கி காரணமே இல்லாமல் எல்லா விஷயமும் நம்மளை தேடி வந்தது, காரணமே இல்லாமல் இன்றைக்கி பிரிஞ்சு போயிடுச்சுங்க. அப்போது எந்த விதத்துலேயும் நான் வந்து ஒரு தவறும் செய்யாதனா இவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு நிலைகள் மாறிடுச்சு. நிறைய பேருக்கு இந்த தொந்தரவுகள் நடந்துகிட்டே இருக்குங்க. அந்த நிலைகள் அப்படிங்கிறது படிப்படியாக விலகும். கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்குங்க. அதே நேரத்தில் பிரிந்த நபர்கள் ஒன்றிணைவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க போதுங்க. ஸோ கல்வி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், இந்த தனஸ்தானம், கல்வி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குருவுடைய பார்வைப்படுறதுனால உங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட மேன்மை அப்படிங்கிறது இருக்கும். குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இருக்குங்க. தான் ஆசைப்பட்ட துறையில் படித்து சாதித்து காட்டக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். ஆரோக்கிய ரீதியாக நீண்ட நாட்களாக இருந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது படிப்படியாக விலகுங்க. என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கரெக்டான விதத்தில் கண்டுபிடிச்சி அதுக்குண்டான அளவுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் எடுக்கும்போது அந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது தன்னை விட்டு முழுமையாக விலகக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. கடன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், கடன் ரீதியாக இன்றைக்கி என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கே எதிராக திரும்பிட்டாங்க. இன்றைக்கி நீ பண்ண ஒரு சின்ன தவறுனால இன்றைக்கி மொத்த குடும்பமும் இதனால் பாதிப்புகளாக இருக்குது. இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நீங்கள் வந்து சந்திச்சிட்ருக்கீங்க. குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாத அளவுக்கு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. இதை ஏதாவது ஒரு விதத்தில் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுனால எனக்கு வர வேண்டிய தொகைகள் எல்லாமே கரெக்டான டைமில் வந்து சேரல. ஒரு பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணால் கூட அந்த பணம் என்னுடைய கைக்கு முழுமையாக வந்து சேர மாட்டேங்குதுங்க. எனக்கு வர வேண்டிய தொகைகள், நான் கொடுத்து வச்சுருக்கிற பணங்கள் கூட என்னுடைய கரெக்டான நேரத்தில் வர மாட்டேங்குது. யாருக்காக உதவி பண்ண போய் இன்றைக்கி அந்த பணத்துக்கு உண்டான சில பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நான் ஏற்று நடத்துகிற மாதிரி அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துடுச்சு. எப்படியாவது இந்த நிலையிலிருந்து வெளியே வரணும்னு சொல்லி நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த முயற்சிகள் எல்லா விதத்துலேயும் பண ரீதியாக சில தடைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்குது. இதனால் நான் கொடுத்த வாக்குறுதியை கூட என்னால் சரியான விதத்தில் காப்பாற்ற முடியாத நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி நபர்களுக்கு கூடிய விரைவில் இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய அளவுக்கு சில எதிர்பாராத நிகழ்வுகள் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் நடக்க போகுது. அப்போ நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. அடுத்து உங்கள்கிட்ட உதவி கேட்டிருந்தால் கூட அந்த உதவிகள் கரெக்டான நேரத்தில் உங்கள் கைக்கு வரும். வங்கி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பேங்க் லோன் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில்
கண்டிப்பாக அந்த தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேர்றதுனால நீண்ட நாட்களாக இது மூலமாக பகைகளை சம்பாரித்து வச்சுருந்தவங்களுக்கு கூட அந்த பணத்தை கட்டிட்டு அது மூலமாக உங்களுக்கு வந்து இந்த எதிர்ப்புகள் பகைகள் இருந்து முழுமையாக விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் மற்றும் அற்புதங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவான முறையில் செயல்பட்டு அதை வந்து கரெக்டான விதத்தில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.